ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது பக்தி மகத்துவம் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். பொதுவாக சார் நான் எந்த தொழில் தான் செய்கிறது, எனக்கு எப்படி நன்னா இருக்கும் கேட்குற வழக்கங்கள் இருக்கு இல்லையா? ஜோதிஷ சாஸ்திரத்தில் உங்கள் லக்னத்திலிருந்து 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம், 2ஆம் இடம்ங்கிறது வருமானத்துக்குண்டான ஸ்தானம். ஆனால் என்னுடைய ராசிக்கு எது உகந்தது, எனக்கு லக்னமெல்லாம் தெரியாது. ஜென்ம ராசி மேஷம் செவ்வாயாக இருக்கங்காட்டி பூமியில் விளையக்கூடிய பொருள், ரியல் எஸ்டேட்டு, மருத்துவம், மருந்து கடை வைக்கிறது, மெடிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இரும்பு சம்பந்தமாகவும் ஆளுக்கு உகந்ததாக இருக்கும். ரிஷபராசி என்பர்கள் சுக்கிரன் ஆதிபத்தியாக தான் இருக்காங்காட்டி ஃபேன்சி, வெள்ளி, பணம், காஸ்ட்லியான பொருட்கள், பர்ஃப்யூம், சினிமா ப்ரொடக்ஷனில், டைரக்ஷனில், அழகு சாதனங்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்குது, கார்மெண்ட்ஸ், துணி, ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு சுக்கிர பகவான். தானிய வகைகள் விற்கிறதுக்கு, இரும்பு சம்பந்தமாக பண்ணுறதுக்கு, வழக்கறிஞராக இருக்கிறது, கணிதம் போடுறது, கணக்கு, அக்கௌண்ட், ஆடிட்டிங் படிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரிஷபராசி உகந்தது. பேங்க் சம்பந்தமான விஷயத்துக்கு உகந்ததாக இருக்கும். மிதுன ராசி கம்ப்யூட்டர், கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பெல்லாம் இருக்கு இல்லையா, பேச்சுது, ஜோதிஷ சாஸ்திரம், கணக்கு, ஹோட்டல், போர்டிங், அதாவது லாட்ஜ், சத்திரம், கல்யாண மண்டபம், ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறது, ஒரு கம்பெனியில் அட்மினில் வேலை செய்கிறது, தொலைக்காட்சியில் வேலை செய்கிறது, தொகுப்பாளராக இருக்கிறது, கேமரா சம்மந்தமாக, வீடியோ சம்மந்தமாக, ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறது, இதில் மிதுனராசிக்கு உகந்தது. கடகராசி அழகு சாதனங்கள், பிரயாணம், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், எஜுகேஷ்னல் டூர், டூரிசம், கம்யூனிகேஷன், அட்வைசராக இருக்கிறது, விவசாயம் பார்க்குறது, ரியல் எஸ்டேட் பார்க்குறது, டீலர்ஷிப் எடுக்கிறது, ஏஜென்சியாக வேலை செய்கிறது, இராணுவத்தில் இருக்கிறது, காவல்துறையில் பணியாற்றுறது கடகராசிக்கு ரொம்ப உகந்த விஷயங்கள். இதுவும் கவுன்சிலிங் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். கடகராசி. சிம்மராசிக்கு அரசாங்கத்து உத்தியோகத்தில், அரசியல் ரீதியாக இருக்கிறது, பெரிய கம்பெனி, ஃபவுண்ட்ரி, டெய்லரிங் சம்மந்தமாக பண்ணுறது, கார்மெண்ட்ஸ், மில்லு வச்சுக்கிறது, ரைஸ் மில், வைண்டிங் மில் வச்சுக்கிறது, காலேஜ் சம்மந்தமாக பண்ணுறது, யூனிவர்சிட்டி, குரூப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிக்கிறதுக்கு சிம்மராசி என்பர்களுக்கு உகந்தது. கன்னிராசி என்பர்கள் கம்யூனிகேஷன், தொலைக்காட்சியில் வேலை செய்கிறது, சினிமா சம்பந்தமான துறைகள், அழகு கலை, பியூட்டிஷியன், டீச்சர், டீச்சிங், டியூஷன் சென்டர் நடத்துறது, இது போன்ற விஷயங்களுக்கு கன்னிராசிக்கு ஒரேதாக இருந்துருக்கு. துளாராசி என்பர்கள் எல்லா இடத்துலையும் ஒரு அட்மின் பண்ணுறது, வெளிநாடு சம்பந்தமான பிரயாணங்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், மார்க்கெட்டிங் சம்பந்தமாக இடங்கள், 10 இடங்கள் வாங்கி வைத்து அதை நிர்வகிக்கிறது, அரசாங்கத்தில் நிறைய விஷயங்கள் ஐடியா கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது, அட்வைசராக இருக்கிறது, ஒரு கம்பெனியோடைய ஃபுல் அக்கௌண்ட்ஸ் எடுத்து பண்ணுறது, சினிமா சம்பந்தமான துறைகள் இருக்கிறது, கம்யூனிகேஷன், செல்ஃபோன் சம்பந்தமாக, கம்ப்யூட்டர் சம்பந்தமான
ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுறது, இதற்கெல்லாம் அற்புதமாக இருக்குது துளாராசி அன்பர்களுக்கு. விருச்சிகராசி நேயர்களுக்கு எதையும் தலைமை பண்பு கொடுக்கறது, எந்த விஷயத்தையாக இருந்தாலும் எடுத்து ஆளுமை பண்ணுறது, அதை கற்றுண்டு அதுக்கு தகுந்தாப்புல மாறிக்கிறது. மெடிக்கல் ஷாப், மருத்துவம், ஃபுட்டு சம்பந்தமாக, சமையல் சம்பந்தமாக, கேட்ரிங் சம்பந்தமாக பண்ணுறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். தனுராசி அன்பர்களுக்கு எதையும் பேசி சரி பண்ணக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல், அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை சால்வேஷன் பண்ணுறது, மருத்துவத்துறை எடுத்து பண்ணுறது, அழகாக அந்த தப்புக்கள்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய டிடெக்டிவ் வேலையெல்லாம் பார்க்குறது. ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறது, சூப்பர்வைசராக இருக்கிறது, ஆட்களை வேலைக்கு எடுத்தல் ரொம்ப விசேஷமான இருக்குது. தனுராசி அன்பர்களுக்கு ஜோதிட சாஸ்திரம் யோகா ஆசிரியர்லாம். மகர ராசி அன்பர்கள் எதுலேயும் புழமையாக தெரிந்து கொள்வது, புராணங்கள் படிப்பது, வாத்தியாராக இருக்கிறது, கேபிள் சம்பந்தமாக ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறது, ஷிப்பிங்கில் வேலை செய்கிறது, மரேன் இன்ஜினியராக இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடல் கரையில் வேலை செய்கிறது, மீனவராக மீன் சம்பந்தமாக இந்த கடல் துறையெல்லாம் பண்ணுறவா, அதை வாங்கி விற்கிறவா, இதெல்லாம் மகரராசி என்பவர்களுக்கு உகந்தது. இடம் ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக, தோட்டங்கள், கார்டன்ஸ் எல்லாம் இந்த பொருளை விற்கிறது, ஹாஸ்பிட்டல், உணவு சம்பந்தமாக விஷயங்கள்லாம் விசேஷ பலன் மகர ராசி. கும்பராசி என்பவர்களுக்கு எதையும் மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை, ஆடிட்டிங் சம்பந்தமாக, மருத்துவம் சம்பந்தமாக, ஐஐடியில் ரீசர்ச் எஜுகேஷனில் சொல்லித்தரத்துக்கும், அதாவது வாத்தியாராக போகிறது, ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸில் வேலை செய்கிறது, எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் ஒரு முதன்மையான நிலையில் இருக்கிறது, தொலைக்காட்சியில் வேலை செய்கிறது, தொகுப்பாளராக இருக்கிறது, சினிமாவில் நடிப்பு, குணச்சித்திர நடிகராக இருக்கிறது, இந்த போன்ற விஷயங்கள்லாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு அரசு அதிகாரி, உயர்ந்த நிலையில் அலுவலக பணியாளராக இருக்கிறது, அதிகாரத்துவத்தில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மீனராசி என்பவர்கள் ஜோதிஷம், சாஸ்திரம், சம்பிரதாயம், கோயில் நிர்மாணம், பேச்சு, மருத்துவம், மெடிக்கல், ஹோட்டல், இரும்பு, வாகனம், வாகனம்னா வாகனம் வாங்கி ஓட்டுறது, வாகனத்தை மற்றவங்கிட்ட கொடுத்து தொழிலாக பண்ணுறது கிடையாது. வெளிநாடு வாய்ப்புகள், இதெல்லாம் மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. இப்படி ராசி பிரகாரம் பார்க்கலாமா சார்? ராசி பிரகாரமும் பார்க்கலாம். ஆனால் பிரதானம் லக்னம், லக்னத்திலிருந்து 10ஆம் இடம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக கிரகங்கள் 10ஆம் இடத்துல யார் அதிபதினு பார்த்து, யார் இருக்கிறான்னு பார்த்து, யாருடைய பார்வை பெறுறதுன்னு பார்த்து, இது போன்ற பலன்களை சொல்லும் பொழுது துல்லியமான பலன்களை எடுக்க முடியும்னு புலிப்பாணி சித்தர், போகர், அகஸ்தியர் போன்ற ரிஷிகள், சித்தர்கள், ஞானிகள்லாம் சொல்லி வச்சுருக்கான்னு சொல்லி ஜோதிஷ சாஸ்திரத்தில் என்ன தொழிலுங்கிறது பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ். வேல்வேல் முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.